தமிழ் வளர்த்த மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கில் அதிக அளவில் தாய்மொழியை பயன்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. இந்த உத்தரவுக்கான நகல் தமிழிலும் வழங்கப்படும் என தெரிவித்து வழக்கின் விசாரணையை நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒத்திவைத்தார். ஹார்முஸ் நீரிணை முடங்கியுள்ளதால் அதற்கு மாற்றாக எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு ஈராக் சிரியா எல்லைப்பாதை 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறப்பு. சிரிய உள்நாட்டு போரினால் 2011 ஈராக் சிரியா எல்லைப் பகுதிகள் மூடப்பட்டது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு நாளை மதியம் 1:25 மணிக்கு சூப்பர் ஸ்பாட் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர் வழியாக நள்ளிரவு 2:30 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும். ஆப்பிள் நிறுவனத்தின் CEO பதவியிலிருந்து விலகுகிறார் டிம் குக். செப்டம்பர் 1 வன்பொருள் பொறியியல் தலைவரான ஜான் டர்னஸ் பொறுப்பேற்பார் என ஆப்பிள் அறிவிப்பு. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பிறகு கடந்த 15 ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தின் CEO பதவியில் இருந்தவர் டிம் குக். குஜராத்தில் 4 வயது சிறுவனை கடத்திய மர்ம நபர்களின் முகம் சிசிடிவி காட்சியில் மங்களாக அடையாளம் காண முடியாத வகையில் இருந்ததை அடுத்து AI உதவியை நாடி கடத்தல்காரர்களின் முகத்தை துல்லியமாக உருவாக்கிய போலீசார். குழந்தையை மீட்ட போலீசார் கடத்தல் கும்பலின் தலைவன் முருகன் உட்பட அவனது கூட்டாளிகளையும் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் புதிய காலணிகளை முதலில் யார் அணிவது என்ற வாக்குவாதத்தில் தம்பியை கத்திரிக்கோளால் தாக்கிக் கொன்ற சிறுவன். உயிரிழந்த லக்ஷ்மணின் உடலை கைப்பற்றிய மகாராஜ்கஞ்ச் போலீசார் தப்பி ஓடிய அண்ணன் சூரஜை தேடி வருகின்றனர். ஈரான் பிரதிநிதிகளுடன் நேருக்கு நேர் பேச்சு நடத்த தான் தயாராக உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தற்காலிக போர் நிறுத்தம் இன்றுடன் நிறைவு பெறுவதை சுட்டிக்காட்டி அழைப்பு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.